வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 338 திங்கட்கிழமை செப்டம்பர் 16, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கிராமங்கள் விடுதலை பெற வேண்டும். மக்கள் அரசியல் முகாமில் பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா. திண்டுக்கல் லைஃப் சென்டரில் நடைபெற்ற லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான 2 நாள் முகாமின் நிறைவு உரையில் பேராசிரியர் திரு பழனித்துரை ஐயா பேசும்போது, அவர்களுக்கெல்லாம் ஒரு கனவு, அது காந்தியானாலும் சரி, அல்லது விவேகானந்தரானாலும் சரி, பாரதியானாலும் சரி, அல்லது தாகூரானாலும் சரி, அல்லது எம்என் ராயானாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கனவு, இந்த நாடு எப்படி, இந்த நாட்டினுடைய மக்களை எப்படி மேம்படுத்துவது என்று ஒரு கனவு. அவ இந்த கனவினை நிறைவாக்குவதற்கு என்ன தேவை என்று சொன்னால், அவர்கள் புது அரசியலை சொல்லவில்லை. அவர்கள் சொன்னதெல்லாம் மக்களை ஒருங்கிணைப்பதும், மக்களுடன் செயலாற்றுவதும், மக்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பதும், மக்களை மதிப்பதும். கிராமங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அதற்கு மக்கள் தான் தயாராக வேண்டும். மக்கள் அறியாமையில் கிடக்கிறார்கள். 1000 2000 வாங்கிக் கொண்டு ஓட்டு போடும் மக்களும் 1000 2000 கொடுத்தால் ஓட்டு வாங்கிவிட முடியும் என்று நம்பும் அரசியல்வாதிகளையும், ஓட்டு போட வரிசையில் நிற்க தயாராயில்லாத படித்த மக்களையும் கொண்ட ஒரு சமுதாயம் எப்படி அறிவார்ந்த சமுதாயமாக பார்க்க முடியும்? ஆகவே இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வூட்டவும், அறிவார்ந்த மக்களாக ஒன்றுபட செய்யவும் எடுக்கும் முயற்சிகளே மக்கள் அரசியல் என்று பேசினார். முன்னதாக நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் பேசும்போது, விவேகானந்தரும் அப்துல் கலாமும் அன்று இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பொறுப்பேற்க முன்வர வேண்டும் என்று விடுத்த அறைகூவல் நிரூபணமாகியுள்ளது. தமிழகத்தில் விழிப்புள்ள அறிவார்ந்த மக்கள் சக்தியாக, லட்சிய சமுதாயத்தை உருவாக்கும் திறன்மிக்க இளம் தலைவர்களாக இதோ முத்துகிருஷ்ணன், அன்பு, ஸ்ரீதர், ஹக்கீம், கௌதம், அருள் பிரகாசம், விமல், ஸ்ரீகணேஷ் ஆகியோரை முன்னிறுத்தினார். இவர்கள் தன்னலமற்றவர்கள், திறன் மிக்கவர்கள். அத்துடன் இன்று 100 துறைகளை உருவாக்கி அதில் அலை அலையாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இணைத்து இன்று ஒரு லட்சிய சமுதாயத்தையே கண்முன் நிறுத்த முடிந்ததற்கு இவர்கள் செய்துள்ள தியாகம் அன்று சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்திற்கு கொஞ்சமும் சளைத்ததல்ல. அத்துடன் தங்களை போன்ற இளம் தலைவர்களை உருவாக்குவதில் இவர்கள் திறன் மிக்கவர்கள் என்பது கடந்த காலங்களில் நடைபெற்று வரும் நூற்றுக்கணக்கான முகாம்களில் பயிற்சி பெற்ற இளைஞர்களிடையே ஏற்பட்டுள்ள மாற்றங்களே சாட்சியாக இருந்து வருகிறது. அன்று சகோதரி நிவேதிதை இந்த நாட்டின் விடுதலைக்கும் உயர்வுக்கும் பொறுப்பேற்றதைப் போல, இன்று இந்த இளம் தலைவர்களைப் போல இன்னும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை தயார்படுத்துவோம் என்று பேசினார். அரசு இயல்கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் கட்சி அரசியல், மக்கள் அரசியலுக்கான வித்தியாசத்தை தெளிவுபடுத்தினார். நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு சமூகத்தில் நான் யார் என்பதை மிக சுவாரஸ்யமாக தமது கலந்துரையாடல் மூலம் உணர்த்தினார். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மக்களை ஒருங்கிணைக்கும் கலையை கற்றுத்தந்தார். நல்லூர் வட்டத்தின் வெற்றிகரமான கட்டமைப்பிற்கு காரணமான ஃபார்முலாக்களை அறிமுகம் செய்தார். இந்திய குடிமகனின் 11 கடமைகள், 51A சட்டம் பற்றியும், உத்தம் சிங், நேதாஜி போன்ற விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகம் பற்றி மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை நிறுவனரும் RTI துறை மாநில பொறுப்பாளருமான திரு ஹக்கீம் ஆற்றிய கலந்துரையாடல் அனைவரையும் மிகவும் ஈர்த்தது. அதிகாலை நடைபெற்ற யோகா பயிற்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆன்ம பலத்தை அளித்ததாக கூறினர். அவ்வப்போது உற்சாகப்படுத்த தி சென்னை சில்க்ஸ் HR திரு ஜோகராஜ் அவர்கள் கற்றுத்தந்த இந்த கைத்தட்டல் முகாமையே கலகலப்பாக்கியது. சிந்தனை பேச்சு பயிலரங்கமாக எனது கனவு கிராமம் என்ற தலைப்பில் நடைபெற்ற அறிவின் அருவி தமது ஊர்களில் மக்களை இணைக்க, மக்களை தயார் செய்ய சிறந்த நிகழ்வாக அறிமுகம் செய்யப்பட்டது.
இந்த முகாம் சிறப்பாக நடைபெற முழு பொறுப்பினையும் ஏற்றவர் அக்னி ஸ்டீல்ஸ் உயர் திரு தங்கவேலு ஐயா என்று தெரிய வந்தபோது அனைவரும் கைத்தட்டி தங்களது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். இப்பயிற்சியில் குறிப்பிட்ட 2 அரசியல் கட்சியில் இருந்தும் 12 நபர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 13 ஞாயிறு அன்று சென்னையில் கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழாவில் 100 துறைகளில் பொறுப்பேற்ற 11 நபர்களை கொண்ட குழுக்களாக 1500 பேர்கள் சங்கமிக்கும் லட்சிய சமுதாய தரிசனத்திற்கு தயாராவோம் என்று திரு ஸ்ரீதர் அவர்களின் அறிவிப்பு மற்றும் பாரதியின் வந்தே மாதர நாட்டு வாழ்த்துடன் முகாம் நிறைவுற்றதாகவும் அடுத்த முகாமிற்கு ஈரோடு தயாராகி வருவதாகவும் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மக்கள் அரசியல் பயணம். திண்டுக்கல் மாவட்டம் கச்சிராயன்பட்டியில் மக்களை சந்தித்தார் பேராசிரியர் பழனித்துரை ஐயா. நாட்டின் நல்ல மாற்றத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் இந்த காலகட்டத்தில் ஒரே தாரக மந்திரம் மக்கள் அரசியல். இதை உணர்ந்த இளைஞர்கள் ஆங்காங்கே மக்களை திரட்டி மக்கள் அரசியலுக்கு வலுவூட்டி வருகிறார்கள். செப்டம்பர் 15 அன்று மாலை திண்டுக்கல் மாவட்டம் கச்சிராயன்பட்டியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் பயிற்சி பெற்ற இளைஞர் கல்லானை அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்கள் கலந்து கொண்டு கிராம மக்கள் ஒன்றிணைந்து கிராம சபையை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவது எப்படி என்று விளக்கியது. கலந்து கொண்ட எங்களுக்கு புதிய ஒளி கிடைத்ததாக பொதுமக்கள் கூறினர். அத்துடன் இப்படி ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்து கொடுத்ததற்கு இளைஞர் கல்லானை அவர்களுக்கும் கம்பூர் செல்வராஜு அவர்களுக்கும் பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர். பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்களை தொடக்கத்தில் திரு ஹக்கீம் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த ஒருங்கிணைப்பில் ஈடுபட்ட மாணவர்களுக்கும் பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது என்று திரு ஹக்கீம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. உலக அமைதிக்காக நாள்தோறும் 1 நிமிட அமைதி விழிப்புணர் பேரணி. போர்மேகம் சூழ்ந்து உலகையே மிரட்டிக் கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் உலகில் அமைதி நிலவ நாள்தோறும் 11:11 மணிக்கு 1 நிமிட அமைதி உலகின் பல பகுதிகளில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிர்வாக இயக்குனர் உயர் திரு விநாயகம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணி. வையம்பட்டியில் கிராம வளர்ச்சி குழு உருவாகிறது. கிராமத்தை வளமும் வலிமையும் பெற்றதாக ஆக்க வேண்டுமானால் கிராம மக்களின் பங்களிப்பை அதில் இடம்பெற செய்ய வேண்டும். அப்படி மக்களை இடம்பெற செய்ய முன்னதாக தன்னலமற்ற ஒரு குழு செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வலுவான குழுவை உருவாக்க இன்று வையம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தலைவர் சூர்யா சுப்பிரமணியம், வார்டு உறுப்பினர்கள் திரு முருகேசன், திரு செந்தில்குமார் மற்றும் கிராம உறுப்பினர் திரு குமார் ஆகியோர் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக வையம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு சூர்யா சுப்பிரமணியம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காவிரியில் 1 கோடி பனை விதை நெடும் பணி. ஞாயிற்றுக்கிழமை அன்று நாமக்கல்லில் சிஎம்எஸ் இன்ஜினியரிங் கல்லூரி என்எஸ்எஸ் மாணவர்கள் மற்றும் சர்வம் அறக்கட்டளை தன்னார்வலர்கள் 52 பேர் கலந்து கொண்டு பனைவிதை நடவு செய்ததாக நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் ரம்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.